ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 7.3ல தேர்டு சம் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்குலர் பிளாட் இஸ் 600 மீட்டர். அதாவது ஒரு ட்ரையாங்குலர் பிளாட்டோட 600 பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு ட்ரையாங்குலர் பிளாட்னு வச்சுக்கலாம். இதோடைய பெரிமீட்டர் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து சுற்றி அதே எண்டிங் பாயிண்ட்டுக்கு அதே இடத்துல வந்து நிற்கணும். இதை சுற்றி அளக்கிற அளவுகள் தான் என்னென்னு கேட்டால் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் த சைட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ, இதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் கொடுக்கல. சைட்ஸோட ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் எழுதிக்கோங்க. பெரிமீட்டர் 600 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சைட்ஸ் நமக்கு கொடுக்கல, அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னாலே இந்த இஸ்டுவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ கொடுத்துட்டு சைட்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த இஸ்டுவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா, let the side of triangles or triangle ABCB 5x 12x and 13x. ஏன்னா நமக்கு 5:12:13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் எக்ஸ் சேர்த்து அந்த இஸ்டூவை எடுத்துகிட்டு எழுதிக்கிறேன். ஸோ 5x 12x and 13x. நமக்கு தெரியும் பெரிமீட்டர்னா என்ன சொன்னோம், இந்த 3 சைடையும் ஆட் பண்ணி வர்றதான் பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னோம். அந்த பெரிமீட்டர் தான் நமக்கு 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 சைடையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். அந்த பெரிமீட்டருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 5x + 12x + 13x உடைய வேல்யூ வந்து 30x வரும். ஸோ ஈக்குவல் டு 600. ஸோ எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோங்க. 30 × x. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இங்கிட்டு வந்து டிவைடரில் வந்துடும். ஸோ 600 / 30. 0 0 கேன்சல். 3 1 is 3, 2 3 is 6. ஸோ அதனால் எக்ஸோடைய வேல்யூ வந்து நமக்கு 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 20 கிடச்சிருச்சு அப்படின்னா சைடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 20 அப்படின்னா 5x உடைய வேல்யூ என்ன வரும்? 5 × 20. ஸோ 5 × 20 அப்படின்னா 100. அதே மாதிரி 12x உடைய வேல்யூ 12 × 20 240. அதே மாதிரியே 13x உடைய வேல்யூ 13 × 20 260. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 3 சைடுமே கிடச்சிருச்சு. ஸோ 3 சைடு கிடச்சிருச்சுன்னா நம்ம ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஸுடைய ஃபார்முலா என்ன? a + b + c / 2. ஓகேவா? ஏ தான் நமக்கு என்னது 100, பிங்கிறது 240, சிங்கிறது 260. ஓகேவா? இதை 3 ஆட் பண்ணிக்கலாம். 100 + 240 + 260 / 2. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 200 அப்படின்னா 300. ஸோ 500. இந்த 40 + 60 வந்து அது ஒரு 100. ஸோ டோட்டலாக 600 / 2. ஸோ 600 / 2னா ஆன்சர் வந்து 300 கிடச்சிருச்சு. ஸோ எஸ்ஸுடைய வேல்யூ 300. ஓகேவா? ஸோ கிடச்சோன்னா இந்த வேல்யூவை பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. ஸோ இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து √of s × s - a × s - b × s - c. ஓகேவா? ஸோ எஸ்ஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளோ கிடச்சிச்சு? 300 கிடச்சிருச்சு. ஸோ எஸ் மைனஸ் அப்படின்னால 300 மைனஸ் ஏ எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 100 கிடச்சிச்சு. அதே மாதிரியே எஸ்ஸுக்கு பதில் 300 மைனஸ் பியோடைய வேல்யூ வந்து 240 கிடச்சிச்சு. அதே மாதிரியே 300 மைனஸ் 260 சியோட வேல்யூ வந்து 260 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 300 300ல் 100 போச்சுன்னா 200, 300ல் 240 போச்சுன்னா 60, 300ல் 260 போச்சுன்னா 40. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே சொன்னேன்னா இந்த மாதிரி 0 டேர்ம்ஸில் முடிஞ்சிச்சுன்னா 10 டேர்ம்ஸாக இல்லைனா 100 டேர்ம்ஸாக மாற்றிக்கோங்க அப்படின்னு. ஸோ இங்கேயே 2 0 இங்கேயே 2 0. ஸோ 100ஆக பிரிச்சுக்கலாம். 300 3 × 100. அதே மாதிரி 200 2 × 100ன்னு பிரிச்சுக்கலாம். இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அதனால் 6 × 10 60, 40 4 × 10 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. 2 100க்கு ஒரு 100 வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி 2 10க்கு ஒரு 10 வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 × இந்த 3 இந்த 2 இருக்குது. இன்ட்டு 6 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3 × 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே 4 2 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 100 × 10 அப்படிங்கிறது 1000 இன்ட்டு இந்த 3க்கும் இந்த 3க்கும் பதிலாக ஒரு 3 வெளியில் எடுத்தாச்சு. இந்த 2க்கும் இந்த 2க்கும் பதிலாக இந்த 2 வெளியில் எடுத்தாச்சு. இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ 1000 × 3 × 4. ஸோ 3 4s are 12 × 1000. அதோடைய வேல்யூ 12,000.
என்ன எதில் கொடுத்தாங்க, மீட்டரில் கொடுத்தாங்க, ஏரியானால மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவுடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 12,000 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்கள். பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்குலர் பிளாட்டுக்கு சைட்ஸ் கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சைட்ஸு எப்போவுமே ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கோலனை எடுத்துகிட்டு இந்த இஸ்ட்டு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைடு ஏ வந்து 5x, பி வந்து 12x, சி வந்து 13x அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு அவங்க பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைடே ஆட் பண்ணால் தான் நமக்கு பெரிமீட்டர் வரும். ஸோ அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்லேருந்து சைட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.